வெல்கம் மை டியர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்தியாவோட வரலாறு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டிஎன்பிசியில் நம்ம புக்ஸ் எவ்வளோ படித்தாலும் அது ஒரு திரைப்படமாகவோ இல்லை ஒரு கதையாவோ அதை நம்ம கேட்கும்போது அதை நமக்கு இன்னும் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஐரோப்பியர் காலத்தில் இருந்த 5 முக்கிய ஆட்சிகளை பற்றி ஒவ்வொன்றா நான் வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் 1400 காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ச்சுகீஸ், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், தானியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய பங்கு வகிக்கிற 5 நாடுகள் இருந்தது. அதில் போர்ச்சுகீசியர் தான் முதல்ல இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க. இந்தியாவுக்கு முதல்ல வந்தவர் வாஸ்கோட காமா. அவர் ஏன் வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, போர்ச்சுகீஸில் இருக்கிற அரசர் ஹென்றி அப்படிங்கிறவர் நம்ம நாட்டுக்கு என்ன தேவைப்படுது, அவருக்கு தேவையான பொருட்கள் இந்தியாவில் விளையுது அப்படிங்கிற விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதன் மூலமாக அவர் ஒரு யோசனை பண்ணுறாரு. நம்ம இந்தியாவுக்கும் நமக்கும் ஒரு வணிகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. திறமையாக யோசித்த ஹென்றி அரசர் இந்தியா கூட வணிகம் வச்சுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவத்தை உலகத்துக்கு பரப்புறதுக்கு என்ற நோக்கத்துக்காகவும் நாட்டு வழியாக நம்ம இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது ஈரானை தாண்டி தான் போகணும். ஆனால் ஈரானில் இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால அவங்க அதுக்கு அலோவ் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அதன் மூலமாக கடல் வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. கடல் வழி ரொம்ப நீண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதன் வழியாக யாரும் வழியை கண்டுபிடிச்சதில்லை. அப்படிங்கிறதால முதல் முறையாக பார்த்திலோமியா டயஸ் அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அந்த போகும் பாதையில் அதிகமான காற்றும் புயலும் வீசுறதுனால அவருடைய கப்பல் ஆப்பிரிக்கா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அது கடலிலே முழுகி போச்சு. 1487 இவருடைய கப்பல் முழுகுது. அதன் பிறகு தான் வாஸ்கோட காமா, அவர் ஒரு சிறந்த மாலுமி, அவரை அனுப்பி விடுறாங்க. அவர் 170 நபர்களோட இந்தியாவுக்கு போகிறாரு. ஆனால் போகும்பொழுது அவருக்கும் அந்த படகு பயங்கரமான சோதனை கொடுக்குது. அதன் மூலம் 100 பேரை அந்த நிகழ்ச்சியில் இழக்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் அப்படிங்கிற பகுதியில் 1498 மே 20 சென்றடைகிறார். அந்த டைமில் அங்கிருந்த அரசர் சமோரி மன்னன் அழைத்து அவரை நல்லபடியாக கவனிக்கிறாங்க. அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் மன்னர் நல்லா கவனித்து அனுப்புனது அவருக்கு ரொம்ப விருப்பமாயிடுச்சு. அதன் மூலமாக பேராசைப்பட்ட வாஸ்கோட காமா 2வது முறையும் வராரு. 1501 மறுபடியும் அவர் கொச்சினுக்கு வராரு. அரசருடைய மனசில் வணிகத்தை பற்றின பேராசையை தூண்டுறாரு. அதுக்கப்புறமா 1503 மறுபடியும் கொச்சினில் ஒரு கோட்டையை கட்டுறாரு. 1505 கண்ணூரில் 2வது கோட்டையை கட்டுறாரு. அதன் பிறகு 1524 3வது முறை வாஸ்கோட காமா அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாரு. அதுக்கப்புறமா 2வதா வந்த நபர் யாருன்னா வாஸ்கோட காமாவுடைய சிஷியர். அவருடைய பெயர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறவர். 1505 1509 சொல்லலாம். இவர் போர்ச்சுகீசியரோட கவர்னர். இவர் கடல்ல எப்படி மற்றவங்கெல்லாம் இவங்க வரதை பார்த்து வணிகம் செய்யலாம்னு வரும்பொழுது யாரும் வரக்கூடாது, முஸ்லீம்ஸ் அதர்ஸ் யாருமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக கடல்லே கோட்டை கட்டினவர் தான் நம்ம பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அந்த கோட்டையை கட்டினதுக்கு நீல நீர் கொள்கை அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. அதாவது இதை ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்தை உண்மையா அறிவிச்சவர் நிறுவியவர் யாருன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க்கின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1510 டாமன் டியூ கோவா இவற்றை கைப்பற்றி அங்கே இருக்கிற ஆதிக்கத்தை இவர் பண்ணாரு. அடுத்து நின்னோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் 1530 இவர் கொச்சின்ல கட்டின முதல் கோட்டையை கொச்சின்லேருந்து கோவாவிற்கு மாற்றினாங்க. அதாவது 1503 கொச்சின்ல முதல் கோட்டையை கட்டுனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை கொச்சின்லேருந்து கோவாவிற்கு மாற்றிருக்காரு. யாருன்னா நினோ டி குன்ஹா. அடுத்து கடைசியாக போர்ச்சுகீஸ் அச்சகம் ஆரம்பித்தது 1556. அடுத்த வீடியோவில் டச்சுக்காரர்களுடைய வருகை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.